இன்னைக்கு நீங்க கூகுள் சர்ச் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூகுளோட டூடில் வந்துட்டு நூடுல்ஸ் மாதிரி ஏதோ இருந்துச்சு. சரி அது என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இங்க ஜப்பான்ல இன்னைக்கு ராமன் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா சொல்லணும்னா ராமன் நூடுல்ஸ் ஒரிஜினேட் ஆனது சைனால தான். ஜப்பான் வந்துட்டு சைனால இருந்து இன்ஹெரிட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜப்பான்ல இந்த நூடுல்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆனதே வந்து இந்த உலக போர்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த டைம் பீரியட்ல தான். இந்த நூடுல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த சூப்போட சேர்ந்து இருக்கும். சூப்போட பேஸ் பொறுத்து அதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் பொறுத்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ராமன் நூடுல்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இந்த நூடுல்ஸ் வந்து சூப்போட சேர்ந்து சாப்பிடும் போது ஒரு ஸ்லர்பி சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்ட் குடுக்கிறது இங்க ஜப்பான்ல ரொம்பவே காமன். ஒரு ரூட்னஸா யாரும் இங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலா சம்மர் டைம்ல சூடா சாப்பிடறத விட ஏதாவது சில்லுன்னு கோல்டா சாப்பிடணும்னு பிடிக்கும். ராமன் நூடுல்ஸ்லயும் நம்ம இந்த மாதிரி கோல்டா சாப்பிடலாம். நம்ம எதுக்கும் மியூசியம் கேள்விப்பட்டிருப்போம். இங்க வந்துட்டு ராமன் நூடுல்ஸ்க்குனே ஒரு மியூசியம் இருக்கு. அங்க போயிட்டு நம்ம ஒவ்வொரு ரீஜன்ல கிடைக்கக்கூடிய வேரியஸ் ராமன் நூடுல்ஸா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜாப்பனீஸ் ஆஸ்ட்ரோநாட் ஒருத்தர் ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ணி போயிருக்காரு. அங்க அவர் சாப்பிட்ட முதல் உணவு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ராமன். நீங்க ராமன் நூடுல்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.